இன்னைக்கு நம்முடைய இயக்கம், நம்முடைய பேரறிஞர் அண்ணா கலைஞர் வழியில நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலோடு கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோட உறுதியா செயல்பட்டு இருக்கு. ஆனா நம்ம எதிர்க்கிற அதிமுக நிலைமை நினைச்சு பாருங்க. எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. கிட்டத்தட்ட 3 மாசமா பஸ்ல தான் சுத்திட்டு இருக்காரு. ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி, அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க, அந்த டிரைவரை கீழே இறக்குங்க, இப்படி பல்வேறு இடைஞ்சல்கள் பண்ணி ஒரு அவசர ஊர்தியை நிப்பாட்டின, அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு. பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமான்னு பேசினாங்க. எதிர்கட்சி தலைவரை விடுங்க, ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? தலைவரை விடுங்க, ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா? எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க ஆம்புலன்ஸை நிப்பாட்டுறீங்க, அது அவசர தேவைக்காக போற வண்டி. எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போதும், பிரச்சாரத்தில் இருக்கும் போதும், பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தினீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக. நாங்கள்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு, நம்மளுடைய கழக தொடர்கள்லாம் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே ஆரம்பிப்பாரு. ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும். இப்படி இருக்கலாமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி